ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சாருக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி தான் தன்னுடைய அம்மா அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து ரேவதிக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறப்ப வந்து ரேவதியோட கடைசி ஆசையை வந்து கௌதம் வந்து பார்க்கணும் தான், அவனுக்கு மகனோட மடியில் தான் வந்து தான் உயிர் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாங்க. அது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை எல்லாமே நம்மளுடைய கௌதம் சார் வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி கேட்டு நம்ம இலக்கிய கையில் வந்து பேசுகிறாருங்க. என்ன சொல்லிட்டு இருந்துச்சானு, நான் வந்து ரேவதியோட மகனா அப்படின்ற மாதிரி வந்து கண் கலங்கிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி வந்து இல்லை கௌதம், அவங்களாம் உன்னுடைய அம்மா இல்லை, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இலக்கியா, நான் வந்து உன்னுடைய கணவன், நீ வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். மரியாதையாக வந்து உண்மையை வந்து சொல்லு, ரேவதி தான் என்னுடைய அம்மாவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் கௌதம், ரேவதி தான் உன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதிக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற நம்மளுடைய கௌதம் சார் வந்து கேட்குறதுக்கு, அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சரு, அவங்க வந்து கடைசியாக வந்து உன்னுடைய மடியில் தான் வந்து உயிர் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அது போக கடைசி இறுதி சடங்கு வந்து நீ தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி என் கையில் வந்து உன்னை வந்து பார்க்க வரும் மாதிரி வந்து என்னை வந்து செய்ய சொன்னாங்க. அதுக்காக வந்து என் கையில் வந்து சத்தியமாக வந்து வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தாலே அத்தை வந்து என்கிட்ட வந்து ரேவதி தான் உங்கள் அம்மா வந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ரேவதி கையிலேயே வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால தான் யாருமே வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. ஜானு, இலக்கியா சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேங்க. ஐயா, இந்த உண்மை தான் வந்து நான் உனக்கு வந்து தெரியக்கூடாது இருந்தேன் கௌதம். இந்த உண்மையை நீ வந்து இப்போ வந்து இந்த ரேவதியோட கடைசி காலத்தில் வந்து ஆண்டவனாக வந்து உனக்கு தெரிகிற மாதிரி வந்து பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மாவை வந்து நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கையில் வந்து கேட்குறாங்க. கௌதம், நீ எல்லாம் வந்து போகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிக்கு வந்து சொல்கிறாங்க. இல்லை, என்னுடைய அம்மாவை வந்து நான் வந்து பார்த்தே ஆகணும். அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்களுடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றலைன்னா அவங்க தான் வந்து என்னை பெற்று வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து தூக்கி போட்டாங்க. ஆனால் வந்து நான் அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அனாதை பணமாக வந்து நான் விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து என்னுடைய அம்மா 10 மாதம் வந்து சுமந்து பெற்றிருக்காங்க. அதுக்காக தான் கூட நான் வந்து ஜானிக்கு அவங்களுடைய கடைசி ஆசையை வந்து நான் நிறைவேற்றியே ஆகணும். என்னுடைய கையால் தான் அவங்களுக்கு வந்து கொல்லி போடணும்னு வந்து அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க. என்னுடைய மடியில் உயிர் போடணும்னு ஆசைப்பட்டுங்க. இதை கூட நான் நிறைவேற்றலைன்னா இந்த பூமியில் வந்து நான் வந்து பிறந்ததுக்கு வந்து அர்த்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார், இலக்கிய ஜானி 3 பேருமே வந்து நம்மளுடைய ரேவதியை வந்து பார்க்க வந்து போக போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.